பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தர் தேவாதி தேவன் நம்மளை எப்பொழுது முன்குறித்தார், அதாவது எப்போது தெரிந்து கொண்டார், எதற்காக தெரிந்து கொண்டார், இந்த விஷயங்களை பார்க்கலாம். இன்னும் இங்கிலீஷில் சொல்லணும்னா, காட் ஃபார் வாட் ஹி ப்ரீடிஸ்டைன் ஹாஸ், எதுக்காக அவர் ப்ரீடிஸ்டைன் பண்ணார், எதுக்காக நம்மளை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் அந்த வேர்டு ப்ரீடிஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதை கிளியராக பார்க்கலாம். எபேசியர் 1:4 படிக்கும்போது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கு. இதை இப்போ கால்வினிசம் என்ற ஒரு டாக்டரின் இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வசனத்தை கடவுள் நம்மளை யாரெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை உலக தோற்றுவதற்கு முன்பதாகவே அவர்களை என்ன பண்றாருன்னா தெரிந்து கொண்டுட்டார். எதற்காகனா ரட்சிப்புக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த வசனம் உண்மையாக அதுதான் சொல்லுதா? இப்ப இன்னொரு கேள்வி வரும், என்னன்னா, அப்ப நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், என்ன காரணம், என்ன ரீசன் அப்படின்னா, கடவுள் நம்மளை ஏற்கனவே உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாக நம்ம சூஸ் பண்ணதுனாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, இப்ப ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள்லாம் ஹெல்லுக்கு போறாங்க, நரகம் போறாங்களே, அப்ப அவங்க எதற்காக போறாங்க? அவங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளல, அதுக்காக அவங்க போல. ஏன்னா கடவுள் உலக தோற்றுவதற்கு முன்பதாகவே அவங்களை ஏற்றுக்கொள்ளல, அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, நரகம் போறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கான உண்மையான அர்த்தம் இந்த கால்வினிசம் சொல்றது உண்மையான அர்த்தமே கிடையாது. அதுக்கு நம்ம பார்க்கலாம். எபேசியர் 1:4 அந்த அர்த்தம் சொல்றாங்க, உலக தோற்றுவதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி அப்படின்னு இருக்கு. இந்த கால்வினிஸ்டை ஃபாலோ பண்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உலக தோற்றத்திற்கு முன்னே நம்ம தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனா அங்க கிறிஸ்துவுக்குள் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, அதை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. கிறிஸ்துவுக்குள் நம்மளை தெரிந்து கொண்டபடியே. இப்ப நம்ம யோசிக்கணும், ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் எப்போ வருகிறான்னு நம்ம யோசிக்கணும். அதே எபேசியர் 1:1 படிக்கிறேன். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற, எப்பொழுது ஒரு மனுஷன் விசுவாசித்தானோ, எப்பொழுது ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டானோ, அப்பொழுதுதான் அவன் என்ன பண்றான்னா கிறிஸ்து இயேசுக்குள்ள அந்த மனிதன் கடந்து வருகிறான். எபேசியர் 1:13 நான் படிக்கிறேன். இதுக்கு ரெலவெண்டான ஒரு டெக்ஸ்ட் இது. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, அப்பொழுதும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்கு முத்திரை போடப்பட்டீர்கள். நம்ம எப்பொழுது சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு நம்ம விசுவாசித்து நம் அவரை ஏற்றுக்கொண்டோமோ, அப்பொழுதுதான் என்ன ஆகிறது, நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே கடந்து வருகிறோம். அதற்கு முன்பதாக நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு வெளியில் தான் நாம் இருந்தோம். ஸோ இதுதான் உண்மையான விஷயம். இப்போ இந்த ஒரு இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் பாருங்க. இப்போ கால்வினிசம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கிறிஸ்துவை சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டுதான் நீ ரட்சிக்கப்படவில்லை, அவர் முன்பதாகவே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன்குறித்ததுனால்தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு வியூல வந்துருவாங்க. புரியுதுங்களா? ஆனால் அப்படி கிடையாது. இப்போ இங்கே வேதம் என்ன சொல்றது, நீங்க எப்ப சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டீங்களோ, எப்ப கேட்டீங்களோ, எப்ப விசுவாசித்தீங்களோ, அப்போதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள முத்திரை போடப்பட்டிருக்கிறார், அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு, இப்ப நம்ம எப்ப கிறிஸ்டியானோ, எப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோம், எப்ப நம்ம வசனத்தை சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை நம்ம கேட்டு விசுவாசிச்சு இயேசு மேல நம்மளுடைய விசுவாசத்தை வச்சோமோ, இயேசுதான் நம்ம உலக தெய்வம், அவர் தான் ரட்சகர், நம்ம பாவத்திலிருந்து மீட்கக்கூடியவர் என்பது எப்ப நம்ம அவரை நம்பணுமோ அப்போதான் நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இப்ப இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு 3 படிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சோ நம்ம இங்க சேர்த்துக்கிறாரு பவுல். என்னன்னா, நம்ம எல்லாருமே இப்ப விசுவாசிகளா இருக்கிறோம், நம்ம எல்லாருமே தேவன் என்ன பண்ணிக்கிறோம், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் அவர் நம்ம என்ன பண்ணிக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் சொல்ற 4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாதவன் இருப்பதற்காக நம்ம உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுக்குள்ள அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா இங்க வேர்ட் இங்கிலீஷ்ல ப்ரீடெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு முன்குறித்து, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்மளை தெரிந்து கொண்டபடியே அப்படின்லாம் வருது. இந்த தெரிந்து கொள்ளுதல், இந்த முன்குறித்தல், அதுக்கு என்ன வரும் அப்படின்னா ப்ரீடெஸ்டினேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு வரும். ஸோ இந்த ப்ரீடெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த வசனத்துக்கான அர்த்தமும் நமக்கு புரிஞ்சிடும், இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
ப்ரீ டெஸ்டினேஷன் எப்படி பிரிக்கலாம்னா ப்ரீ பிளஸ் டெஸ்டினேஷன் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். இப்போ ப்ரீ அப்படின்னா பிஃபோர் அண்ட் முன்பதாகவே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டெஸ்டினேஷன் அப்படின்னா ஒரு நம்ம போகக்கூடிய ஒரு இடம். கரெக்டா? இப்போ தேவன் என்ன முன்குறித்திருக்கிறார் என்றால் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வருகிறார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, தெய்வமாக விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் பாவம் போவதற்கு இயேசு கிறிஸ்துவின் வழி என்று விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் போகக்கூடிய இடம் பரலோகம் என்பதை தான் அவர் ப்ரீடிஸ்டைன் பண்ணியிருக்கிறார். இதுதான் ப்ரீடிஸ்டினேஷன். இதுதான் அவர் பிஃபோர் ஹேண்டா முன்குறித்திருக்கிறார். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று உதறி தள்ளினார்களோ அவர்களுக்கு தான் நரகம். இதுதான் கடவுள் ப்ரீடிஸ்டைன் பண்ணது, அவங்க போகக்கூடிய இடம், டெஸ்டினேஷன். தவிர இது கால்வினிசம் எப்படி சொல்லுவாங்கன்னா, கடவுள் சில மக்களை இண்டிவிஜுவல் பர்சன்ஸை ப்ரீடிஸ்டைன் பண்ணி அவங்கள முன்குறித்து ரட்சிப்புக்கு அவர் புஷ் பண்ணிட்டாரு, மிச்ச எல்லாரையுமே அவர் நரகத்துக்கு புஷ் பண்ணாரு. ஸோ காட் இஸ் நாட் அ ஆத்தர் ஆஃப் ஈவில். அவர் அப்படிப்பட்ட ஒரு தெய்வமே இல்லை. ஸோ இந்த வசனத்தில் படிக்கும்போது இப்போ நம்ம அதே ஒரு வியூவில் படிங்க, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மளை தெரிந்து கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் ப்ரீடெஸ்டின் பண்ணிட்டார். நம்ம போகக்கூடிய இடம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் போகக்கூடிய இடம் எதுவென்றால், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் போகக்கூடிய இடம் எதுவென்றால் பரலோகம் என்பதை அவர் ப்ரீடெஸ்டின் பண்ணிட்டார், தெரிந்து கொண்டுட்டார். சரிங்களா? இப்ப அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும்னு அவங்க சொல்றாரு. தமக்கு முன்பாக அவர் அன்பில பரிசுத்தமாக அவங்க இந்த உலகத்துல வாழணும், ரெண்டாவது குற்றம் இல்லாதவர்களாக அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றார். சான்டிஃபிகேஷன் ப்ராசஸ். ஸோ அவர் ப்ரீடெஸ்டின் பண்ணது எதுன்னா இண்டிவிஜுவல் பர்சன்ஸை கிடையாது, ஒரு தனிப்பட்ட ஒரு நபரையோ முன்குறித்து உலக தோற்றத்துக்கு முன்பதாக அவர் முன்குறித்துட்டு அவங்கள சால்வேஷனுக்குள்ள கொண்டு வரல தேவன். புரியுதுங்களா? ஸோ இதுதான் இந்த வசனம் சொல்லுது. நம்ம எப்போ கிறிஸ்துவ இயேசுக்குள் வந்தோமோ அப்போ கடவுள் நம்மளுக்கு முன்குறித்தது என்னென்றால், நம்ம எப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்தோமோ அப்போ கடவுள் நமக்கு முன்குறித்தது எதுவென்றால் பரலோகம். இதுதான் அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் முன்குறித்தால் தவிர, அந்த டெஸ்டினேஷன் முன்குறித்தால் தவிர, அந்த இருக்கிற மக்களை அவர் சில மக்களை முன்குறித்து சில மக்களை அவர் உதறி தள்ளவில்லை. இப்போ இந்த கால்வினிசம் வியூ படி பார்த்தோம் அப்படின்னாலே, இப்போ உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் முன்குறித்திட்டாருன்னு வச்சுங்க. உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறித்திட்டார்னா, கிறிஸ்து இயேசுக்குள் முன்குறித்திட்டார்னா, அப்போ நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவும், சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவும், இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கு முன்பதாகவும் இந்த உலகத்துல நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தோமா என்ற ஒரு கேள்வி வரும். சரி, இல்லை நம்ம தாயின் கர்ப்பத்தில் பிறப்பதற்கு முன்பதாக நம்ம கிறிஸ்துவுக்குள் இருந்தோமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இல்லை இந்த உலகமே உருவாவதற்கு முன்பதாக நம்ம கிறிஸ்துவுக்குள் இருந்தோமா அப்படின்ற கேள்வி வரும். எப்போ கிறிஸ்துவுக்குள் வந்தோம்னா, நம்ம தான் படிச்ச எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இதெல்லாம் நீங்கள் படிச்சீங்க தெரியும். விசுவாசத்தினால தான் நம்ம மறுபடியும் பிறக்கிறோம், விசுவாசத்தினால தான் நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம வரோம்னு வேதம் தெளிவாக சொல்லுது. தவிர நம்ம முன்பதாகவே கடவுள் நம்ம ரட்சிப்புக்காக நம்ம தெரிந்து கொண்டு நம்ம அப்படியே அவர் புஷ் பண்ணிட்டு மற்றவங்க நரகத்துக்காக தள்ளலை. ஸோ இந்த 4ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட் காட் டிடன்ட் சூஸ் அஸ். காட் ப்ரீடெஸ்டைன் பண்ணிருக்காரு. என்னன்னா, த டெஸ்டினேஷன், whosoever who believes in Jesus Christ will go to the heaven, whosoever reject the Jesus Christ will go to hell. This is what predestined by the God. இதுதான் கடவுளால் ப்ரீடெஸ்டைன் பண்ணப்பட்டது தவிர சில மக்களை அவர் இண்டிவிஜுவலா அவர் ப்ரீடெஸ்டைன் பண்ணவில்லை. அதனால இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, இப்படி கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்ததுனால கடவுள் நமக்கு என்ன ப்ரீடெஸ்டைன் பண்ணியிருக்கிறாருன்னா, நம்ம அன்பில் நம்ம வாழணும், பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கணும், குற்றம் இல்லாதவர்களா இருக்கணும். இதுதான் நமக்கு அவர் ப்ரீடெஸ்டைன் பண்றது. அதனால நம்ம அப்படிதான் இந்த உலகத்தில் நம்ம ஏன்னா பரலோகம் போக போகிறோம், நம்ம பரலோகத்தை அடைய போகிறோம் கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்தவங்க. அதனால நம்ம இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல சான்டிஃபிகேஷன், பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தான் இங்க பவுல் என்கரேஜ் பண்றாரு. சரிங்களா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன், ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொன்னா புரிஞ்சிடும். ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஒரு சிட்டியில ஒரு பெரிய ஒரு புயல் வரப்போகுது. கடவுள் அவங்க மெசேஞ்சர் அனுப்பி ஒரு புயல் வரப்போகுது. ஸோ அதனால உங்களுக்காக ஒரு பெரிய ஒரு அடைக்கலமான ஒரு பேலஸ் ஒன்று கட்டிக்கங்க. யாரெல்லாம் அந்த பேலஸ்குள்ள போறாங்களோ, யாரெல்லாம் அந்த பேலஸை நம்பி இந்த மெசேஞ்சர் நம்பி இந்த பேலஸ்குள்ள போறாங்களோ அவங்க எல்லாமே அந்த புயல்லேருந்து காப்பாற்றப்படுவாங்க. யாரெல்லாம் பேலஸ்க்கு வெளியில இந்த மெசேஜை நம்பாம, அந்த நான் சொல்ற போற அந்த விஷயத்தையும் உன்னையும் நம்பாம அந்த பேலஸ்க்கு வெளியில இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த புயல்னால செத்துருவாங்க. இதுதான் காட் சொல்றாரு. ஸோ காட் இதுதான் ப்ரீடெஸ்டினேஷன் பண்ணிருக்காரு. யாரெல்லாம் அந்த பேலஸ் கூட நம்பி போறாங்களோ அவங்க எல்லாம் காப்பாற்றப்படுவார்கள். அதுதான் கடவுள் இங்க என்ன பண்றாருன்னா ப்ரீடெஸ்டைன் பண்றாரு. இப்ப இந்த மெசேஞ்சர் போய் அந்த ஊர்ல எல்லா சிட்டியில அறிவிக்கிறாரு,
கொஞ்ச நாள்ல புயல் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த நாள் என்ன பண்றாங்க, அந்த மெசேஜை நம்பினவங்க எல்லாருமே அந்த பேலஸ்குள்ள போயிட்டாங்க. அந்த மெசேஜை நம்பாதவங்க கொஞ்சம் பேர் வெளியே இருந்தாங்க. புயலும் வந்துச்சு, உள்ள இருந்தவங்க காப்பாற்றப்பட்டாங்க, வெளியே இருக்கிறவங்க இறந்துட்டாங்க. இப்ப கடவுள் இந்த இடத்துல சில மனிதர்களுக்குள்ள போயிட்டு அவங்கள உள்ள கொண்டுட்டு புஷ் பண்ணி கொண்டுட்டு போல, சில மனிதர்களை அவர் புஷ் பண்ணி வெளியில கொண்டுட்டு வரல. கடவுள் என்ன ப்ரீடெஸ்டினேஷன் பண்ணாருன்னா, அந்த உள்ள போறவங்க காப்பாற்றப்படுவார்கள், அந்த டெஸ்டினேஷனை தான் அவங்க ப்ரீடெஸ்டின் பண்ணியிருக்காரு. தவிர அங்க சில இண்டிவிஜுவலான சில பர்சன், சில மக்களை ப்ரீடெஸ்டின் பண்ணி அவங்கள முன்குறித்து நீங்க தான் காப்பாற்றப்பட வேண்டும், இதுதான் என்னுடைய ஆசை என்பதை அவர் அங்க சொல்லவே இல்லை. ஸோ கேலண்டிசமோடைய வியூ படி நம்ம பார்த்தோம்னா எல்லாமே என்ன கடைசி தான் தி காட் இஸ் ஆத்தர் ஆஃப் த ஈவில், அப்படி கிடையாது. ஸோ நாம் எப்போ கிறிஸ்துவுக்குள்ள வந்தோம் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்க்கணும். எப்போ சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டோம் அப்போது தான் கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்தோம். இந்த வசனத்தின்படி பார்த்தா நம்ம பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்டே நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லை. ஸோ வசனத்தை நம்ம தெளிவாக நம்ம படிக்கும்போது தான் இந்த மாதிரியான ஹெரசிட்டேருந்து நம்ம நம்மளை காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆமாம்.